பெஞ்ச் ப்ரெஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்கு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா உங்கள் பாரோட பொசிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பாரை வந்து லிஃப்ட் பண்ணி கீழே இறக்கும்போது நம்ம நிப்புலர் ரீஜனுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வந்து இந்த பாரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி நெக்லேயோ இல்லை உங்கள் அப்டமன்லேயோ ப்ளேஸ் பண்ணால் அது ஒரு தப்பான பெஞ்ச் ப்ரெஸ் ஆகும். இதனால் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். கரெக்டான பெஞ்ச் ப்ரெஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். உங்கள் பாரை லிஃப்ட் பண்ணி நீங்கள் கீழே இறக்கும்போது உங்கள் நிப்புலர் ரீஜனுக்கு நேராக வரணும். இதுதான் வந்து ஒரு கரெக்டான பெஞ்ச் ப்ரெஸ். அப்போ தான் உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட் மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் மற்ற இடத்துல நெக்லேயோ இல்லை அப்டமன்லேயோ இறக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத பெயினை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது தவறான விஷயம். இதுதான் கரெக்டான பெஞ்ச் ப்ரெஸ்ஸோட ஃபார்ம். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் ஹேண்டோட பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஹேண்டோட பொசிஷன் இந்த மாதிரி ஒரு டயகனலான பொசிஷனில் தான் இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கிராஸாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் தான் வந்து லிஃப்ட் ஆகணும். ஆர்ம்ஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரோ சிம்பிள் போட்டிருக்க மாதிரி டயகனலாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இன்ஜுரியிலேருந்து நீங்கள் வந்து எஸ்கேப் ஆக முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் ஹேண்ட்ஸ் வந்து தூக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லெக்ஸ் வந்து நல்லா ஃபிர்மாக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கணும் லேண்டில். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு குட் சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட பேக் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி கர்வ் ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான பெஞ்ச் ப்ரெஸ் ஃபார்மும் இன்ஜுரி லேசன் அவாய்ட் பண்ணுற ஒரு சான்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட க்ளூட்ஸ் வந்து பெஞ்சை டச் பண்ணியிருக்கணும். அதே சமயம் உங்களோட ட்ரெபீசியஸ் மசிலும் டச் பண்ணியிருக்கணும். மீதி உள்ள அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்வாக க்ரியேட் ஆகிருக்கணும். பெஞ்ச் ப்ரெஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.